Daily. Taste the Daily. அதிவீர ராமபாண்டியன் டிஜிபியை நியமிக்கிறதுல இந்த தமிழக அரசு நீதிமன்றத்தினுடைய உத்தரவை தாண்டியும் ஏன் இவ்வளவு காலம் தாழ்த்துறாங்க? இதுல பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன? நிச்சயமா சார், அதாவது பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் என்பது இவர்கள் சொல்லுகின்ற வேலையை செய்கிறபடியான ஒரு அதிகாரியை நியமிக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கம், பின்னணி. அப்படி இல்லை என்றால் யூபிஎஸ்சி பரிந்துரை செய்தது 3 பேர்களை. அந்த 3 பேர் அதெல்லாம் அங்கே எதுவுமே நடக்கல. சீனியாரிட்டியில் ஃபஸ்ட்டு 3 பேர் யார் பேரோ அவங்கள பேரே அனுப்பிச்சிட்டாங்க சார். அப்போ 3 சீனியர்ஸை அனுப்பிச்சிருக்காங்க. இந்த கூட்டத்தில் தமிழகத்தினுடைய தலைமைச் செயலரும் பங்கேற்றிருக்கார். அங்கே ஏன் இன்னும் பண்ணலைன்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒரு சின்ன சட்டம் ஒழுங்கில் சீமா அகர்வாலுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு ஒன்று சொல்கிறது. இன்னொரு அடுத்தவரை கேட்டால் அவருக்கு மேலே ஏதோ ஒரு சின்ன முறைகேடு குற்றச்சாட்டுலாம் இருக்குது. அப்படி பார்த்தா தமிழகத்தில் 3ல் 1 பங்கு அமைச்சர்கள் மேலே கேஸ் இருக்குது, கோர்ட்டில் பல பேர் மேலே தண்டனை பெயில் வாங்கிட்டு இருக்கீங்கல்ல. இந்த காரணத்தை சொல்லாமா சார்? தண்டனை வாங்கி பெயில் வாங்கி இருக்கிற நீங்களே அமைச்சர் மற்ற பதவிகள்லாம் இருக்கும்போது குற்றச்சாட்டு இருக்குங்கிறதுக்காக ஒரு அதிகாரி நியமிக்காமல் இருக்கலாமா? எதற்காக இவ்வளவு காரணங்களையும் அங்க தூக்கி கொண்டு போய் போடுறாங்க? என்ன காரணம்? மோட்டிவேஷன் என்னன்னா அரசியல். இப்போ இவங்க பரிந்துரைக்கிறவர் மொத்தம் 10 பேருடைய பட்டியலை தமிழ்நாடு அரசு பரிந்துரைக்கணும். 9வது இடத்துல இவர் இருக்கார். 9வது இடத்துல இருக்கிறவரை கொண்டு போய் நீங்க பொறுப்பு டிஜிபியா ஏன் அறிவிக்கக்கூடிய அவசியம் என்னன்னு பார்க்கும்போது தான் அப்போ முழுக்க முழுக்க அரசியல். யார் நமக்கு ஃபேவராக இருப்பார்? அப்போ தேர்தல் காரணம். அதான் நீங்கள் சட்டம் ஒழுங்கு இவ்வளோ சீரழிஞ்சு போயிட்டு இருக்கு. இப்போ 2 விஷயம் இதை நான் சொல்லும்போது, சட்டம் ஒழுங்கு டிஜிபியை நீங்கள் நியமிக்காததுனால தான் இப்படி ஆச்சுன்னு பொருள் நீங்கள் எடுத்துக்கூடாது. ஏன்னா டிஜிபி இருந்த போதும் இதை விட மோசமாக இருந்திருக்கு. அப்படி மோசமான சட்டம் ஒழுங்கு மீண்டும் பொறுப்பு டிஜிபியை வச்சுக்கிட்டு ஓட்டும் போது மிக மோசமாகுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்போ சட்டம் ஒழுங்குல இந்த அரசு அக்கறையே காட்டவில்லை. அரசியலில் தங்களுக்கு உபயோகமாக தாங்கள் சொல்வதை கேட்கக்கூடிய வகையில் ஒரு அதிகாரியை அந்த இடத்தில் அமர்த்த வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய நோக்கத்தோடு இவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதுதான் நாம இந்த வழக்கிலிருந்து பார்க்கக்கூடிய விஷயம். இதுல இன்னொரு அந்த 2006 வழக்குல 2 ஆண்டுகள் சர்வீஸ் இருக்கக்கூடியவங்களை தான் இதுல டிஜிபியா நியமிக்கணும்னு ஒரு உத்தரவு போட்டாங்க. அதுல அந்த 2006க்கு பிறகு அந்த உச்ச நீதிமன்றத்தின் பிரகாஷ் சிங் வழக்குல அந்த தீர்ப்பை அமல்படுத்திய மாநிலத்தில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கு. அதே மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஆனா 2018 என்ன சொன்னாங்க, பல மாநிலங்கள் அதே மாதிரி அமல்படுத்தாத போது நீங்க இந்த டிஜிபி நியமன காலதாமதம் 3 மாதத்திற்குள் முடிக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டாங்க. அப்படி நம்ம ஏற்கனவே தமிழ்நாட்டை நாங்கள் தலையை விட மாட்டோம். சரி, இந்த தீர்ப்பெல்லாம் வழங்குறது யாரு? கவாய். அவர்கிட்ட நீங்க சமூக நீதி தொடர்பான ஆளுநர் ஆணை குறித்து வாங்கும்போது புல வாங்கி நடந்தீங்க. ஏன்னா இப்போ லேட்டஸ்டா ஒரு ட்ரெண்ட் வச்சிருக்காங்க, யார் அந்த ஜட்ஜ், அவர் விசாரித்த வழக்குகள் என்ன, அதுல என்ன தீர்ப்பு கொடுத்தார், அப்ப அவர் இந்த இப்படின்னு ஒரு அடையாளம் கொடுத்தார். ஏற்கனவே நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் குறித்த அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குல அதைத்தான் அவங்க சொன்னாங்க. அப்ப இப்படி கலர் வேற மாதிரி பூசுவாங்க. ஈயம் பூசுற மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வேற ஆங்கிள் இதை நகர்த்து பார்ப்பாங்க. சரி, இப்ப இந்த விஷயத்துல இந்த பொறுப்பு டிஜிபி சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, ஏன் இதெல்லாம் இது பண்றாங்கன்னு உங்க பொதுச்செயலாளர் நிறைய கேள்விகள்லாம் முன் வச்சிருக்காரு. ஆனா அதை தாண்டி இதற்கு பின்னணியில ஓடக்கூடிய இந்த இடையோடக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னா, KN நேரு விவகாரம், அதுக்கப்புறம் இந்த கிட்னி திருட்டு விவகாரம், இதுக்கும் இந்த பொறுப்பு டிஜிபியை நியமிச்சு நிரந்தர டிஜிபி நியமிக்காம இருக்கிறதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? நிறைய தொடர்புகள். என்ன தொடர்பு? நீங்க 2 முறைகேடுகள் குறிப்பிட்டிருக்கீங்க. ஏற்கனவே மணல் கொள்ளை குறித்த மிகப்பெரிய முறைகேடு இருக்கிறது. ஏற்கனவே இடி அந்த ரைடும் அது ஒரு ஸ்டேஜில் நிற்கிது. அதே மாதிரி பல முறைகேடுகள், கல்குவாரி முறைகேடுகள், இப்படி நீங்க வரிசை அடுக்கிக்கிட்டே போகலாம். இப்போ மதுரையில் மேயர் அந்த ஊழல் குற்றச்சாட்டு, இது எல்லாமே ஒரு எஃப்ஐஆர் விழுந்தா அடுத்து இடி வரக்கூடிய ஒரு நோக்கத்தில் இருக்கு. அண்டர் இன்டெலிஜென்ஸ் கஸ்டடியில் இருக்கு. ஈவன் அந்த காவல்துறை தலைவருக்கே நேரு விஷயத்துல ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கு ஈடியால. அப்ப இவ்வளவு நெருக்கடிகளை தேர்தல் நேரத்தில் ஒருவேளை நியாயமான அதிகாரியை நியமிக்கப்பட்டுவிட்டால், இத்தனை ஊழல்களும் இந்த வெளி உலகத்துக்கு வந்தால் தேர்தலில் ஏற்கனவே தோல்வி நோக்கி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற திமுக ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது என்கின்ற நிலையை அது கொண்டு வரக்கூடிய அபாயம் இருக்கிறது. சரி, அவங்களை காப்பாத்திக்கணும், அவங்களுடைய ஆட்சியை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக மக்களை பலி கொடுக்க துணிஞ்சிட்டாங்களா சார்? முதல்வர் தொகுதியிலே ஒருத்தர் போய் 6 பேர் ஒரு நாள்ல வெட்டுறாரு. சமூக விரோத கும்பல் போய் வெட்டுது சார். தைரியம் வருது சார். அதனால நீங்க என்ன பண்ணீங்க?
முதல்வர் தொகுதி குளத்தூர்ல 6 பேரை வெட்டியவர்கள் உடனே பிடித்தோம்னு எங்கேயாவது செய்தி பார்த்திருக்கீங்களா? இல்ல. அதற்கு அடுத்து தொகுதிக்குள் அப்படியா நடந்துருச்சா எங்கேயாவது யாராவது வருத்தப்பட்டிருக்காங்களா சார்? ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவா மற்ற ஆட்சிகளில் கூட யாருடைய தொகுதியில் இது நடந்ததுன்னு பார்ப்பாங்க சார். பார்த்த உடனே இது எதற்கான அடையாளம்னா, காவல்துறையை தன் கைவசம் வைத்திருக்கிற முதலமைச்சர் எங்கே எம்எல்ஏவாக நின்றாரோ அந்த தொகுதியில் சமூக விரோதிகள் சாமானிய மக்களை எந்த விதமான சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் டே டு டே அஃபேர்ஸ்ல வீட்டுக்குள்ள இருக்கோம், வெளியே வரோம், வேலைக்கு போறோம், வர்றோம், இப்படி 6 பேரை வெட்டிட்டு போயிருக்கான். அப்ப அந்த சட்டம் ஒழுங்குடைய வீரியம் என்ன சார்? இங்க சட்டம் ஒழுங்கு என்கின்ற ஒன்று இருக்கிறதா அங்க முதல்ல? அப்ப இதற்கு குறித்து எங்கேயாவது நீங்க பேசியிருக்கீங்களா? உங்களுடைய தொகுதியில நடக்குது சார். அடுத்து பாலியல் குற்றச்சாட்டுகளில் பங்கு பெறுகிறவர்கள் முழுக்க முழுக்க காவல்துறையினரும் ஒரு நாள் 5 நடந்துச்சுன்னா ஒருத்தராவது அதுல காவல்துறை பயன்பாடு புரியுது. இப்ப டிஜிபி அப்படிங்கிற பொறுப்புக்கு ஒருத்தர் இருக்கணும். கண்டிப்பா நிரந்தர டிஜிபியா இருந்தா என்ன, பொறுப்பு டிஜிபியா இருந்தா என்ன சார்? இப்போ டிஜிபி இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை? இப்ப ஏற்கனவே இவர் இன்னொரு துறையில டிஜிபியா இருக்கார். இப்போ இது கூடுதல் பொறுப்பாக பார்க்கப்படுகிறது. நீங்க ஒரு பொறுப்பு வச்சுக்கிட்டே ஒண்ணும் பண்ணல, கூடுதல் பொறுப்பு 2 பொறுப்பு வச்சிருக்கிறவரை வச்சு இதை போல சட்டம் அமைதி பூங்கா மாதிரியா இருக்குங்க. சட்டம் ஒழுங்கு டிஜிபிக்கும் இங்க வேலை பழு, அதனாலதான் சட்டம் ஒழுங்கு அவரால் சரியா ஹேண்டில் பண்ண முடியல. 2 துறைகளில் டிஜிபியாக அவர் இருக்கிறார். ஒன்று, ஒரு துறைக்கும் தனித்த டிஜிபியாக இருந்தாலே தமிழகத்தில் உங்களால் இதுவரை இதற்கு முன்னால் இருந்த கஞ்சா அங்கே இல்லை என்கின்ற செந்தில் பாலாஜி கொள்கை விளக்க குறிப்பில் சொன்னதை கூட உங்களால சஸ்டெயின் பண்ண முடியல. அப்படி பல விஷயங்களில் அதிமுக காலத்தில் கள்ளச்சாராய இறப்பே இல்லை என்று அவர் சர்டிபிகேட் கொடுத்தார், அது கூட உங்களால சஸ்டெயின் பண்ண முடியல. இப்படி நீங்க ஒவ்வொரு விஷயமாக பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அப்போல்லாம் 2.0 3.1 போட்டோ அவர் வீடியோ ஷூட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் இருந்த போது ஒண்ணும் பண்ண முடியல. சைலேந்திர பாபு இருந்த போது அதற்கப்புறம் வந்தாரு, அவரால ஒண்ணும் முடியல. இப்ப ஆகஸ்ட் 31 அப்புறம் பொறுப்பை வச்சு நீங்க ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. பொறுப்பு டிஜிபி, பொறுப்பு டிஜிபியால் எப்படி ஒரு மிகச்சிறந்த சட்டம் ஒழுங்கை கொண்டு வர முடியும்? ஏனென்றால் நிரந்தரமாக நீங்கள் நியமிக்கப்பட்ட டிஜிபிக்களே பல நேரங்களில் 2.0 என்று ஓ போட்டு 0 ஆகிட்டு தான் போயிருக்காங்களே சட்டம் ஒழுங்கை தவிர அதுல எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. அப்ப இது இன்னும் என்னாகும், ரொம்ப பேத்தட்டிக் சிச்சுவேஷனுக்கு போகும். அதனால திமுக வேணா பெனிஃபிட் அடையலாம ஒழிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் மிக பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். அதிவீர ராமபாண்டியன், இப்ப இந்த வழக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கு. உச்சநீதிமன்றம் வேற 3 வார கால அவகாசம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதே மாதிரியே காலம் கடத்திக்கிட்டே போயிட்டு இருந்தாங்கன்னா இங்க சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கும்? ஒண்ணு, இதே மாதிரியே இவங்க காலம் கடத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா உச்சநீதிமன்றத்துல மறுபடியும் குட்டு வாங்குவாங்களா திமுக? இந்த 2 கேள்விக்கும் பதில். நிச்சயமா சார். அதாவது ஒரு ஸ்டேச்சுட்டரி நோட்டீஸ் கண்டெம்ப்ட் பெட்டிஷன்ல அனுப்புறாங்கன்னு சொன்னாலே நீங்க நாங்க கொடுத்த உத்தரவை ஏன் நிறைவேற்றவில்லை, நிறைவேற்றி விட்டீர்களா இல்லையா என்று கேட்டு அனுப்பப்படுவதுதான் அந்த ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ். அது ஏதோ தமிழ்நாட்டு மேல கரிசனம் காட்டி 3 வாரம் கொடுக்கல. ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸோட பீரியடே 3 வீக்ஸ் தான். அது ஏன்னா உச்சநீதிமன்றத்திலிருந்து இங்கே நோட்டீஸ் சர்வ் பண்ணுறதுக்கான அந்த பழைய மெத்தடில் இருக்கக்கூடிய ப்ராசஸ். அதனால் பார்த்தீங்களா உச்சநீதிமன்றம் 3 வாரம் டைம் கொடுத்துருச்சுன்னு இதுக்கு அர்த்தம் கிடையாது. ஒன்று. இரண்டாவது, இப்போ இந்த அப்பாயின்மெண்ட்டில் இவங்க இப்போ கடைசியாக அந்த அதிகாரிகள் மேலே சில குற்றச்சாட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ இந்த வழக்கை தொடுத்தவர் ஹென்றி டிபேன். அப்போ அவர் எப்படின்னா மனித உரிமைக்காக எங்கெல்லாம் காவல்துறையால் பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், நசுக்கப்படுகிறார்கள் என்பதை கண்டறிந்து அதற்கு குரல் கொடுக்கின்ற ஒரு சேவை செய்கிறவர் அவர். அப்போ அந்த 3 பேர் லிஸ்ட் வந்துருச்சு, நீங்க போடுங்கன்னு சொல்றார். இப்ப நாம இத்தனை குற்றச்சாட்டுகளை, அதாவது 3 1/4 அமைச்சர்களை குற்றச்சாட்டோடு இணைத்து வைத்திருக்கிற திமுகவினுடைய தலைவர் சொல்வதை நம்பணுமா? இல்ல இதற்காகவே தன்னை அர்ப்பணித்து ஒரு பொது சேவை செய்து கொண்டிருக்கிற இல்ல அந்த 3 பேரை அனுப்புங்கள். அப்ப தேவை எப்படி இருக்கிறது என்பதை நாங்க சொல்ற குற்றச்சாட்டை எடுத்துக்க வேண்டாம், நண்பர்கள் சொல்றதை எடுத்துக்க வேண்டாம். ஒரு அந்த பிளாட்ஃபார்ம்ல அதிக நாள் இயங்கி கொண்டிருக்கிற ஒருவர் இல்லை அந்த 3 பேர்ல ஒருத்தர் போடுங்கன்னு சொல்றாருல. அப்ப நீங்க தொடர்ந்து செய்வது அரசியல் தான். உங்களுடைய கட்சிக்காரர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை காப்பாற்றுவதற்கு தான் இது போன்ற காலதாமதம் செய்றீங்க. இவ்வளவு விஷயங்களையும் தெரிந்து கொண்டு அனாவசியமாக தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்தில், பாதுகாப்பில், இன்னும் சொல்ல போனால் பெண்களுடைய பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் இப்படி வரிசையாக அடுக்கிக் கொண்டே போகிற அனைத்தையும் தூக்கி ஓரத்தில் போட்டுவிட்டு உங்கள் கட்சிக்காரர்களை காப்பாற்றுவது
தேர்தல் வந்தால் இவர்கள் மீது பெரிய குற்றச்சாட்டுகள் வந்து விடுமோ என்று நடுங்குவது. இன்னும் எங்களுக்கு என்ன சந்தேகம்னா, ஒருவேளை இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ல இப்ப நடந்த குற்றங்களை எல்லாம் விட பெரிய ஏதாவது ரிசீவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ, அதுல எஃப்ஐஆர் போட்டா இடி இன்னும் பயங்கரமா வருமோ, ஏன்னா இடிக்கு ஒரு எஃப்ஐஆர் என்பது மேண்டேட்டரியா இருக்கிறதுனால நம்ம இப்படியே கொண்டு போயிருவோமா என்று திமுக நினைக்கிறது என்பதுதான் அச்சம், பயம், பயத்தின் வெளிப்பாடு. புரியுது.